அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தாரதோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலு வைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலு வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டால் பொன் பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17ஆம் தேதி, அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26ஆம் தேதி, அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலு வைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3ஆம் தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 20ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29ஆம் தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் அனைத்து கிரகங்களுமே வெகு அற்புதமான சாதக நிலையில் சுழல்கின்றன. யோகாதிபதியான சுக்கிரனும் புதனும் அவரவர்கள் பாதையில் வலம் வருகிறார்கள். அனைத்திலும் வெற்றியை கொடுக்க ராகு பகவானும், சுகபகமான வசதி ஆடம்பரத்தை உண்டாக்க சுக்கிரனும், வீடு கட்டிட யோகங்களை வழங்க செவ்வாயும், நினைத்த காரிய வெற்றியை தர ராசிநாதனான சனி பகவானும் அற்புதமாக சுழல்வதால் பிரமாதமான வளர்ச்சிகளை உண்டாக்கின்ற அற்புதமான மாதம் இது. இந்த மாதத்தில் அனைத்து அதிர்ஷ்ட சௌகரியங்களையும் பெரிய நிம்மதியையும் வழங்கப் போகின்ற கிரகங்கள் 6ஆம் இடத்தில் நிற்கின்ற செவ்வாய், சுபமான இடங்களில் வலம் வருகின்ற சந்திரன் மற்றும் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் தான். அதே நேரம் சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இடையிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பாதகம் இல்லை. அதோடு உங்கள் ராசிக்கு மற்ற கிரக சஞ்சாரங்களை வைத்து பார்க்க போனால் நீங்கள் அடைந்து வரும் அத்தனை சிக்கல், தொல்லை, தொந்தரவு, பொருளாதார ரீதியான இடர்பாடுகள் எல்லாவற்றுக்குமான தீர்வு உண்டு. உத்தியோக பதவி பணி வகைகளில் முன்னேற்றம் உண்டு. உள்மன கவலைகள் இருந்தாலும் விலகும். வாழ்க்கை துணை வாரிசுகள் பற்றிய இனம் புரியாத கவலைகளும் தீரும். தாய் தந்தை ஆரோக்கிய வகையில் மிகவும்
தினமும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீண் மருந்து மாத்திரை செலவுகளும் வைத்திய செலவுகளும் பயணங்களும் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் புதிய தொழில் தொடங்குகின்ற ஆசை நிறைவேறும். அயல் தேச அயல் மாநில உத்தியோக தொழில் விஷயங்கள் சார்பாக நீங்கள் முயற்சித்து வருகின்ற திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள் சாதகமான மேன்மை உண்டு. இந்த மாதம் வியாழன் திங்கள் மற்றும் புதன் கிழமைகளில் முன்னேற்றம் புதிய அதிர்ஷ்டம் ஏற்படும். சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதம்தான் தீர்வு. உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஆசைப்படுகின்ற பொன்பொருள் ஆடம்பர வாகன சேர்க்கைகளும் உண்டாகி உங்களது ஒட்டுமொத்த நினைப்புகளும் வெற்றிகரமாக நிறைவேறும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். ஆனால் புதிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிர்பந்தமும் உருவாகும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். ஆதாயம் தரும் தகவல் குறைவாகவே கிடைக்கும். திட்டமிட்டும் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. உடலில் முன்பு தோன்றிய நோய் ஒன்று மீண்டும் தலை தூக்கும். பணம் பல வழிகளிலும் செலவாகி மனதை வாட்டும். கொடுத்த கடன் வசூலாகாமல் மன நிம்மதியை இழக்க வைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பெரும் தொகையை செலவிடுவீர்கள். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவது ஒரு அற்புதமான நேரம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். பாக பிரிவினையில் எதிர்பார்த்த பங்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலை விரிவு செய்ய பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். வேலை நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். சுக்கிரனுக்கு அது சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானாதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தொழில் சூடுபிடிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலை உருவாகி பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். இந்த காலம் ஒரு இனிய காலமாகும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் இதுவரை கைகூடாத ஒரு சில காரியங்கள் இப்பொழுது கைகூடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலெடுத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். மாணவ மாணவிகள் கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுவது நல்லது. மேலும் புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த 2 கிரகங்களும் முரண்பாடான கிரகங்கள். இந்த காலத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை பலப்படும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் கூடுதல் முதலீடு செய்து வருமானம் பெருக வழியமைத்துக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். இந்த மகர ராசி விவசாயிகளுக்கு சொந்த நிலப்புலன்களில் எந்த லாப உயர்வை அடைய நினைத்தீர்களோ அத்தனையும் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு ஆச்சரியப்படுகின்ற பதவி உயர்வுகளை சக கட்சி ரீதியான அனுகூலங்களை சந்திப்பீர்கள். அனுகூலமான நட்சத்திரங்கள் பூராடம், சுவாதி, அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, அவிட்டம், மகம், சதயம், ரேவதி, அஸ்தம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 18, 20, 21, 22, 25, 27, 30 மற்றும் அக்டோபர் 3, 4, 5, 6, 9, 12, 15, 17. இந்த புரட்டாசி மாத திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனை செய்து வழிபட்ட பின் மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.